السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز علي ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أن أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனுடைய திருநாமத்தால் இந்த பயானை ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் லோகத்திற்கும் சர்தாராக வந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வந்தார்களே உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் இஸ்லாத்திற்காக வேண்டி அயராது பாடுபட்ட பெரியார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் மீதும் குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் கிருபையும் நோய் இல்லாத ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கையும் குறைவில்லாத அதிகமான செல்வங்களும் பலா முசீபத்துக்கள் விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கை அனைத்தும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய மஹல்லா வாசிகளுக்கும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாகும். சிறப்புக்குரிய மீலாது நபி விழா தொடர் பயான். இந்த பயானுடைய ஆரம்பமாக கோரிப்பாளையத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான் ஹாஜா சையது சுல்தான் அலாவுதீன் ஷம்சுத்தீன் ஹபீபுத்தீன் அவர்களுடைய துவா பரக்கத்தினால் என்னுடைய பயானை ஆரம்பம் செய்கின்றேன். மாநபியின் பட்டணம் மதினமா நகரம் என்ற ஒரு தலைப்பிலே என்னை பேசுவதற்காக வேண்டி இங்கு தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மாநபியை பற்றி அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே சொல்லும்போது லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலை, உங்களிலிருந்தே ஒரு ரசூலை உங்களுக்கு நாம் அனுப்பியிருக்கின்றோம். அந்த ரசூல் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நீங்கள் கவலைப்படுவது, வருத்தப்படுவது, சங்கடப்படுவது எல்லாம் அந்த நபிக்கு வருத்தமாக கவலையாக ஆகிவிடும். அந்த நபி இருக்கின்றார்களே மூமினான மக்களுக்கு பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், இரக்கமுள்ளவர்கள், கிருபை உள்ளவர்கள் என்பதை அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். இந்த அன்பு இரக்கம் இருக்கின்றது. ரഊஃப் என்ற வார்த்தை, ரஹீம் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய திருநாமம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன, அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும்போது அவர் ரഊஃபாக இருந்தார், ரஹீமாக இருந்தார் என்பதாக அல்லாஹ்வே அந்த பட்டத்தை கொடுக்குகின்றான். அப்படிப்பட்ட மதினமா நகரத்துடைய மாநபி மக்கள் மீது, உம்மத்தின் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவர்களாகவும் அன்பு கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அண்ணலம் பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மோமின் ஈமான் கொள்ள முடியாது. ஒரு முஸ்லிம் எப்போது ஈமான்தாரியாக ஆகிறார் என்று சொன்னால், தன்னுடைய குடும்பத்தாரை விட, தன்னுடைய தாய் தகப்பனாரை விட, தன்னுடைய நண்பர்களை விட, நாம் யாரையெல்லாம் பிரியப்படுகின்றோமோ அவர்களையெல்லாம் விட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது யார் அன்பு வைக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான முஃமின் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும், வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும்,
வல் அர்ஷு வல் குர்ஷி வல் லவ்ஹு வல் கலமு வல் ஷம்சு வல் கமர். அர்ஷு, குர்சி, கலம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் அனைத்தையும் குறிக்க மின் நூரின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபியுடைய ஒளியிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றன. அன மின் நூரில்லா, அல்லாஹ்வுடைய நேரடியான ஒளியிலிருந்து நான் படைக்கப்பட்டேன். வகுல்லி ஷைஇன் மின் நூர், உலகத்திலே எத்தனை பாராட்டுக்குரிய செயல்கள் எல்லாம் இருக்கின்றதோ, உலகம் வாழ்வதற்காக வேண்டி எத்தனை இயக்கங்கள், சூரியன், சந்திரன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நபியை படைத்ததின் காரணமாகத்தான் அவைகளை அல்லாஹ் படைத்து அவைகளெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புக்குரிய இந்த 12 நாட்களுமே அவர்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்படுகின்றன. உலகத்திலே எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அந்த நபியின் மீது 12 நாளைக்கு ஸலவாத்துகள் சொல்லப்படுகின்றன. உலகத்திலே முதல் அதிகமாக பெயர் உச்சரிக்கக்கூடியது 2 தான். ஒன்று அல்லாஹ்வுடைய திருநாமம், இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம். இந்த 2 தான் உலகத்திலே அதிகமாக உச்சரிக்கப்படுகின்றன என்பதாக விஞ்ஞானிகள் நமக்கு கணக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே மாநபியுடைய பட்டணம் மதீனா, இந்த மதீனா நகரம் எவ்வளவு சிறப்புக்குரியது, அது எவ்வளவு நன்மைகளை தரக்கூடியது, மக்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது என்பதை பற்றி இப்போது நாம் பேசுகின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகரத்திற்கு செல்லுகின்றார்கள். மதீனா நகரத்திலே ஏற்கனவே ஒரு சிலர்கள் மக்காவுக்கு வந்து ஈமான் கொண்டு ஈமான்தாரிகளாக வாழ்ந்து கொண்டு அவர்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அந்த ஈமானையும் அந்த பயானையும் கற்றுக்கொண்டிருந்தார்கள். கற்றுக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருந்தார்கள். இந்த நிலைமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை அந்த மக்கள் எதிர்பார்த்தார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா நகரத்துடைய எல்லைக்கு சென்ற போது அந்த எல்கையிலே இரு புறமும் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவர்களும் இருந்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள். சிறு குழந்தைகள் எல்லாம் நபியுடைய ஸலவாத்துக்களை சொல்லி அங்கு வரவேற்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து அந்த சிறு குழந்தைகளுடைய தலைகளை தடவி விட்டு அவரிடத்திலே கேட்டார்கள். அந்த குழந்தைகள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கின்றோம், நீங்கள் இங்கு வருவதை நாங்கள் பிரியப்படுகின்றோம் என்பதாக. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்துக்கு செல்லுகின்றார்கள். எல்லா மக்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது புதிதாக ஒரு விருந்தினர் வருகின்ற நேரத்திலே எந்த அளவிற்கு அந்த விருந்தினரை வரவேற்பார்களோ அதைவிட பன்மடங்கு எங்கள் வீட்டுக்குத்தான் நபி வர வேண்டும் என்பதாக அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஒட்டகத்திற்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றன. என்னுடைய ஒட்டகம் யாருடைய வீட்டிலே நுழைகின்றதோ அவருடைய இல்லத்தில் தான் நான் தங்குவேன் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அதே போல அந்த ஒட்டகம் அபு அய்யூப் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியுடைய வீட்டிலே அந்த ஒட்டகம் போய் நின்று கொண்டன. அந்த அபு அய்யூபுல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியுடைய மூதாதையர்களுடைய அந்த இடம் யமன் தேசத்திலிருந்து துப்பாக என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் 400 ஆலிம்களை கொண்டு வந்து மக்கா நகரத்தை சுத்தி பார்க்கின்றார். சுத்தி பார்த்து விட்டு 1000 ஆண்டுகள் கழித்து நபி ஒருவர் வருவார்கள், அவர்கள் மக்கா நகரத்திலே பிறந்து இங்கே 40 வருடங்கள் வரை வாழ்ந்துவிட்டு அதற்கு பின்னால் மதீனா நகரத்திற்கு செல்வார்கள் என்ற செய்தி அவருக்கு சொல்லப்பட்டது. முன் வாழ்ந்த நபிமார்களுடைய அந்த சுகுபுகளிலேயும்
அவர்களுடைய தௌராத், இஞ்சில், ஜபூர் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த வேதங்களிலும் அதை பார்த்து அவர் மக்கமா நகரத்தை எல்லாம் பார்த்துவிட்டு காபத்துல்லாவுக்கு முதலாக அவர்தான் போர்வையை போத்துகின்றார். அதற்கு பிறகு மதீனா நகரத்துக்கு வருகின்றார். வெறிச்சோடி கிடக்கிறது மதீனா நகரம். இந்த 400 அறிஞ பெருமகளுக்கு 400 வீடுகளை கட்டுகின்றார். காலாகாலத்துக்கு நீங்கள் இங்கே தங்க வேண்டும், உங்களுக்கு சௌரியத்தை நான் பண்ணுகின்றேன் என்பதாக யமன் தேசத்துடைய அந்த அதிகாரி, அந்த யமன் தேசத்துடைய அரசர் துப்பாக் என்று சொல்லக்கூடியவர் 401வது வீடு கட்டுகின்றார். அந்த வீடை கட்டி ஒருவரிடத்திலே அதனுடைய சாவியை கொடுத்து 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வருவார்கள், வந்தால் இந்த வீட்டில் தான் தங்குவார்கள். ஆகவே இந்த சாவியை பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழையடி வாழையாக இந்த வீட்டிலே நீங்கள் வசித்துக் கொண்டே இருங்கள். அப்படி வசித்தவர் தான் கடைசியாக உள்ளவர் தான் அபு அய்யூபுல் அன்சாரி. ஆக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டில் இருந்து கொண்டு 1050 சதுர பரப்பளவுள்ள ஏழை சிறுவர்கள் 2 பேர்களுக்குள் அந்த இடத்தை பணம் கொடுத்து வாங்கி ஆரம்பமாக மஸ்ஜித் நபவியை கட்டுகின்றார்கள். 1050 சதுர அடி. அதிலே களிமண் கொண்டு குலைத்து பேரிச்ச மரத்துடைய தூண்கள் வைத்து பேரிச்ச மரத்துடைய அந்த சருகுகள் கிடுகுகளை அமைத்து முதலாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையினாலேயே 1050 சதுரடியை முதலிலே உருவாக்கினார்கள். அதுதான் மஸ்ஜித் நபவி. அந்த இடத்திலே அண்ணலம் பெருமானார் அவர்கள் வாங்கு சொல்லி தொழுதார்கள், மக்களும் அதை பின்பற்றி தொழுதார்கள். ஆரம்பமாக மஸ்ஜித் நபவி இருக்கின்றது. அந்த மஸ்ஜித் நபவி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால் கட்டப்பட்டன. அதற்கு பின்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பள்ளிவாசலை விஸ்தீர்ணம் பண்ணி இன்று கண்ணுக்கு எட்டிய தூரம் இருக்கின்றன. அண்ணலம் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் மஸ்ஜித் நபவியை பற்றி, 40 வக்துக்கள் மஸ்ஜித் நபவியிலே யார் தொழுகின்றார்களோ என்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அந்த மஸ்ஜித் நபவி மதீனாவிலே 40 வக்துக்கள் கட்டாயமாக தொழுக வேண்டும். 40 வக்துக்கள் தொழக்கூடியவர்களுக்கு 3 விதமான சிறப்புகளை அண்ணலம் பெருமானார் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒன்று, நரகத்திலிருந்து பாதுகாப்பு. இரண்டாவது, துனியாவிலும் ஆகிரத்திலும் எல்லா விதமான தண்டனைகளிலிருந்து அவருக்கு வெற்றி கிடைக்கின்றன. மூன்றாவது, நயவஞ்ச தன்மை குழப்பங்களிலிருந்து அவருக்கு வெற்றி கிடைக்கிறது என்பதை 40 வக்துக்கள் யார் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கின்றன. உலகத்திலேயே சொர்க்கம் உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது மக்கமா நகரத்தில் கூட இல்லை. ஆனால் மதீனா நகரத்திலே தான் உலகத்துடைய சொர்க்கம் இருக்கின்றன. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகு வைத்த அந்த மிஹ்ராப், ஜும்மாவிலே அவர்கள் பயான் செய்த அந்த மிம்பர், அந்த மிம்பருக்கும் நபியுடைய வீடு, அந்த வீட்டுக்கும் இடையிலே பச்சை நிறத்திலே போர்வைகள் அங்கே விரிக்கப்பட்டிருக்கும், கம்பளியினாலான போர்வை. அந்த இடம் சொர்க்கத்துடைய இடம். மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னா என்பதாக சொன்னார்கள். என்னுடைய மிம்பர், நான் குத்துபா ஓதிய அந்த மிம்பர், என்னுடைய வீடு இடைப்பட்ட இடம் இருக்கின்றது, அது சொர்க்கத்துடைய இடம். யார் 2 ரக்காயத்துக்கள் அந்த மதீனா நகரத்திலே அந்த பச்சை கம்பளம் போட்ட அந்த இடத்திலே தொழுவார் என்று சொன்னால் அவர் சுவனத்திலே தொழுதால் எவ்வளவு நன்மையோ அந்த நன்மை கிடைக்கின்றன. அல்லாஹ் தஆலா அந்த தொழுது அந்த மனிதருக்கு நாளைக்கு சொர்க்கத்திலே இடம் கொடுக்கின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோல அந்த மிம்பர் இருக்கின்றன. மிம்பருக்கு பக்கத்திலே யார் 2 ரக்காயத் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு மிம்பரி அலா ஹவுலின், ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளையிலே அதே மிம்பரில் இருந்துதான் கொடுப்பார்கள்.
யார் அந்த மிம்பருக்கு பக்கத்திலே தொழுகின்றார்களோ அவர்களெல்லாம் அந்த ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்தை, அந்த தண்ணீரை அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான் என்பதை நமக்கு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோல மதீனாவை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் எண்ணிலடங்காத சிறப்புகள் இருக்கின்றன. முதலிலே மதீனாவிலே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கு சொல்லியது. ஆரம்பத்திலே மைக்கெல்லாம் கிடையாது, கரண்டுகள் இல்லை. அந்த நேரத்திலே ஒரு மேடை போல ஏணி மேல் ஏறி அந்த உயரத்தில் இருந்து பாங்கு சொன்னார்கள் அந்த மேடை. இன்றும் கூட பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கு சொன்ன மேடை அங்கே இருக்கின்றன. ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள், உம்ராவுக்கு போகக்கூடியவர்கள் அந்த இடத்திலே போனார்கள் என்று சொன்னால் அது நல்லாக அப்படியே அந்த மேடை அப்படியே அந்த இடத்திலே இருக்கின்றன. அதுபோல அஸ்ஹாபு சுப்பா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் இருந்த இடம், திண்ணை தோழர்கள் இருக்கின்றார்களே 73 பேர்கள். அவர்களில் இருந்துதான் உலகம் பூராவும் இன்று இஸ்லாமிய கல்வி அவர்களிலிருந்து தான் வந்தன. அந்த 73 பேர்கள் அதிலே தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். இன்னைக்கு ஹதீஸ் ஷரீஃபை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்பதாகத்தான் அதிகமான ஹதீஸுகள் வரும். அந்த ஹதீஸுகளை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கேட்டு அதிகமாக அறிவித்தவர்கள் அந்த திண்ணை தோழரில் இருந்த ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. ரொம்ப பட்னையா இருப்பாங்க, பசியோடு இருப்பாங்க. இந்த அளவுக்குன்றா கடுமையான பசி, மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் ஒருவர் அங்கிருந்து வருகின்றார், ஒரு கிளாஸ் பால் கொண்டு வருகின்றார். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொண்டு வருகின்றார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்களுக்கு தெரிந்து விட்டது. உடனே அந்த பாலை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு அவர்கள் குடித்து விட்டு நமக்கு தருவார்கள் என்பதாக அந்த பசியோடு கொடுக்கும்போது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 72 பேரையும் கூட்டு வாங்கன்றதாங்க. திண்ணை சஹாபாக்கள் முசாபிர்கள் போல அந்த திண்ணையிலே படுத்திருந்த அந்த சஹாபாக்கள் 72 பேரையும் கூட்டு வந்து விட்டார்கள். இப்போ அபூ ஹுரைரா நினைக்கின்றார்கள், ரலியல்லாஹு இந்த ஒரு டம்ளர் பால் எல்லாரும் குடித்தது போக நமக்கு ஒரு சொட்டு 2 சொட்டு கூட கிடைக்காது, நம்ம பசியோடு இருக்கின்றோமே என்பதாக அவர் நினைக்கும் போது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா சொல்லி அபூ ஹுரைராவுடைய கையில் கொடுத்து ஒவ்வொரு ஆளுக்காக கொடுத்துட்டு வாங்க அப்படின்னா 72 பேரும் வரிசைக்காக உட்கார்றாங்க. ஒவ்வொரு ஆளுக்கா என்ன செய்யறாங்க, அந்த பாலை கொடுக்குறாங்க. நல்ல திருப்தி அவர் கொடுக்கிறார். முடிச்ச உடனே அடுத்த ஆளுக்கு அந்த கிளாஸை கொடுக்குறாங்க. குடிச்ச உடனேயும் பால் நிறைஞ்சிருது, அவர் குடிக்கிறார். இப்படியாக 72 பேருமே அந்த பாலை குடித்து வயரை நிரப்புகின்றார்கள். கடைசியாக அது அப்படியே இருக்கின்றது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க, அந்த பாலை குடிக்கிறாங்க. இன்னும் குடிப்பீர்களாக, இன்னும் குடிக்கின்றார். இன்னும் குடிப்பீர்களா என்பதாக சொன்னபோது யா ரசூலுல்லாஹ் இதுக்கு மேல் என்னால் குடிக்க முடியவில்லை, அந்த அளவுக்கு வயர் நிரம்பி விட்டது என்பதாக சொன்னபோது மீதம் இருந்த பாலை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து முடிக்கின்றார்கள். ஆக அந்த அளவுக்கு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அந்த இல்முக்காக வேண்டி பாடுபட்டவர்கள். ஒரு தடவை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. அப்படி மஸ்ஜித் நபவியில் இருக்கும்போது இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு பரக்கத்துக்காண்டி துஆ செய்யுங்க, ஏழ்மையாக இருக்கின்றேன், பசியோடு இருக்கின்றேன், சில நேரங்களில் ஹதீஸ் எழுதும்போது அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்து விடுகின்றேன், ஆகவே எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொன்னபோது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுருக்கு பையை கொண்டு வந்து அதில் 21 பேரிச்சம்பழத்தை அதில் போட்டு இந்த சுருக்கு பை எப்போதுமே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எப்போது பசிக்கின்றதோ அப்போது என்ன செய்யுங்கள், அந்த சுருக்கு பைக்குள்ள கையை விட்டு பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் அந்த பைய தலைகீழ நீங்க கொட்டிடக்கூடாது. இந்த மாதிரியா சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்த உடனேயுமே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அந்த அவங்க 13 ஆண்டு காலங்கள் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தன்னுடைய வயரை நிரப்பினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஆட்சியில்
சின்ன குழப்பங்கள் ஏற்படுது. அந்த நேரத்தில் பைய மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. திருப்பி வந்து பார்க்கும்போது அந்த பையை காணவில்லை. 13 ஆண்டு காலமாக 21 பேரித்தம்பளம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தால் கொடுக்கப்பட்ட பையிலே போடப்பட்ட அந்த 21 பேரித்தம்பளம் 13 ஆண்டுகள் அவர்கள் சாப்பிட்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முபாரக்கான கை அந்த மதீனா நகரம் எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடிக்கொருக்கா வருவாங்க அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க. அதுபோல வஹீயும் கொண்டு வருவாங்க. அவர்கள் வந்த பாதை வஹீ கொடுத்து விட்டு திரும்பிய பாதை பாபு ஜிப்ரீல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் இருக்கின்றன. அந்த வாசல் வழியாக போவோம் என்று சொன்னால் அதிலும் ஒரு மிக பரக்கத்துக்குரியதாக அங்கே இருந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல அந்த மதீனா நகரத்துடைய மஸ்ஜித் நபவியில அந்த சுவர்க்கத்துடைய பகுதி என்று சொல்லப்பட்டதில் பூரா தூண்கள் அமைத்திருக்கின்றன. அந்த தூண்கள் எல்லாம் ஒவ்வொரு சிறப்புக்குரியது. வெளிநாட்டிலிருந்து தூதர் வந்தார்னா அந்த ஒரு தூணில் இருந்து தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு சொல்லுவாங்க, விஷயங்களை சொல்லுவாங்க. இப்படியாக ஒவ்வொரு ஏத்திகாஃப் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாருன்னா அது ஒரு தூண்ல இருப்பாங்க. இப்படியாக அங்குள்ள அந்த மஸ்ஜித் நபியுடைய தூண்கள் இருக்கின்றது மிக மிக சிறப்புக்குரியது அந்த மதீனா நகரத்துடைய அந்த மஸ்ஜித் நபவியில். அதுபோல மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மணல் பரப்பு இருக்கின்றது. அதை பற்றி சொல்லும்போது இமாம் மாலிக் இமாம் அவர்கள் செருப்பு இல்லாமல் அங்கே செருப்பு போட்டான்னு அந்த இடம் வந்தோடனையுமே செருப்பை கையில் தூக்கிடுவாங்க. அந்த மணலில் மிதிக்கும் போது செருப்பு இல்லாமல் போவாங்க. அப்போ கேட்கும்போது சொன்னாங்க, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த அந்த பாதை, அந்த பாதையில் அவர்கள் பட்ட அந்த பாதம், அதில் நான் எப்படி செருப்பு போட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. மாலிக் இமாம்னு சொன்னால் மதீனா யூனிவர்சிட்டியுடைய பிரின்சிபால். அவங்க தான் முதலிலே இந்த அபு ஹனீஃபா விட பல மடங்கு இல்மை பெற்றவர்கள். அபு ஹனீஃபா பற்றி சட்ட மேதை என்பதாக சொல்லுகின்றோம். அவர்களை விட பல மடங்கு கல்வியை பெற்றவர்கள் தான் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்கள். அந்த மதீனா நகரத்துடைய யூனிவர்சிட்டியுடைய பிரின்சிபால், தலைமை ஆசிரியர். அரசர் வந்தால் கூட அரசர் நின்று கொண்டிருக்க வேண்டும், இவர் உட்கார்ந்து தான் பதில் சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த மதீனா நகரத்திலே அந்த மணல் பரப்பிலே செருப்பு போட்டு தன்னுடைய வாழ்விலை ஒரு தடவை கூட செருப்பு போடவில்லை. செருப்பு போடாமலே தான் அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுபோல அங்குள்ள மணல் இருக்கின்றது. மதீனா நகரத்துடைய அந்த மணலுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கின்றன. ஒரு அன்சாரி சஹாபி பல நாட்களாக ஒரே வியாதி, அவருக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அந்த வியாதியிலிருந்து எந்த விதமான குணமே அவர் பெறவில்லை. எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க, எவ்வளவோ இவருக்கு செலவழித்து பார்க்கிறார், எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரி சஹாபி சொல்றார், யா ரசூலுல்லாஹ், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு குணமும் வரலை இது வரைக்கும். அதனால் எனக்கு ஷிஃபாவுக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு சொல்கிறார். உடனே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா நகரத்துடைய மணல் இருக்கின்றது, அந்த மணலை கொஞ்சம் கையில் எடுத்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ் நீர் இருக்கின்றது, அதை கொஞ்சம் சேர்த்து அதை தன்னுடைய கையினால் குழப்பி இதை எடுத்து உங்களுடைய நாவிலே வைத்து நீங்கள் முழுங்கி விடுங்கள் என்று சொன்னார்கள். அதுபோல அவர் நாவிலே வைத்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிலும் மணலும் கலந்த அதை உள்ளே மெழுங்குகின்றார். படிப்படியாக ஒரு வாரத்திலே அவருடைய அனைத்து விதமான அந்த நோய்களும் குணமாகி ஷிஃபா 100க்கு 100 பெற்றவராக அவர் வருகின்றார் என்பதைத்தான் நமக்கு ஹதீஸ் அறிவிலே சொல்லி காட்டுகின்றார்கள். துருபத்துல் அர்லி ஷிஃபாவுன், மதீனா நகரத்துடைய மணல் இருக்கின்றது, அந்த மணலுக்கு அல்லாஹ் அவ்வளவு சிறப்பை தந்திருக்கின்றார். சஹாபாக்கள்லாம் போகும்போது புயல் காற்று வீசும், புழுதிகள்லாம் அவங்க மேலே படும், அப்போ முகத்தை மூடுவாங்க சஹாபாக்கள்.
அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க முகத்தை மூடாதீங்க. உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து புழுதிகளும் உங்களுக்கு வியாதியை தரக்கூடியது. ஆனால் மதீனா நகரத்துடைய இந்த புழுதி இருக்கின்றதே உங்களுக்கு உடலுக்கு சுகத்தை தரக்கூடியது, வியாதி இருந்தால் ஷிஃபாவை தரக்கூடியது என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு மதீனா நகரத்துடைய அந்த புழுதிக்கு கூட அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதைத்தான் இமாம் பூஸ்ரி இமாம் அவர்கள் சொல்வார்கள், கம் அபரத்தின் வசிபம் பில்லம்சி ராகத்தகு வாத்திலக்கத் அறிவம் மிர்ஃபகத்தில்லமமி என்பதாக சொல்வார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் எத்தனையோ வியாதியஸ்தர்கள், அவர்களுக்கு என்ன வியாதி, கைகால் சுகமில்லை, காய்ச்சலாக இருக்கின்றது, தலைவலி, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எத்தனை வியாதிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை வியாதிகளுக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரத்தை கொண்டு தடவுவார்கள். அவருடைய அனைத்து விதமான வியாதிகளும் அவரை விட்டு போய்விடுகின்றன என்பதைத்தான் நமக்கு அந்த இமாம் பூஸ்ரி இமாம் அவர்களுடைய அந்த சிறப்பு மிக்க புர்தா ஷரீஃபிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுபோல அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தபோது, மதீனா பட்டணத்துக்கு வந்தபோது குத்பா ஓதுவார்கள் என்று சொன்னால் ஆரம்பத்தில் எதுவுமே கிடையாது, அந்த மிம்பர் மேடை எதுவுமே கிடையாது. ஒரு பேரிச்ச மரத்துடைய கட்டர், அந்த கட்டையை தமீமுத்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கொண்டு வந்து, யா ரசூலுல்லாஹ், பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய முகம் நீங்கள் பேசக்கூடியது கேட்க மாட்டேக்கு, உங்களுடைய முகம் தெரிய மாட்டேங்குது, அதனால நீங்கள் கீழே உட்கார்ந்துருக்கிறதை விட இந்த கட்டை மேலே உட்கார்ந்துருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பூரா நல்லா தெரியுது, அதனால இந்த கட்டையை மேலே உட்காந்துருங்க, அதை மிம்பர் படியாக ஆக்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதே போல பல ஆண்டுகளாக அந்த பேரிச்சம்பழம் கட்டையிலேயே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குத்பா ஓதுவது, பிரசங்கம் செய்வது இப்படியே இருந்தாங்க. அப்போ சஹாபி பல வருஷங்களாக இப்படியே நீங்கள் இதிலே குத்பா ஓதி விட்டீர்கள், கொஞ்சம் டிசைனா நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி 3 படிகள் வச்சு வேற ஒரு டிசைனா கொண்டு வந்து அங்கே கொண்டாந்து வச்சுட்டாங்க. வச்சு இந்த பேரிச்சங்கட்டையை வெளியில் கொண்டு வச்சுட்டாங்க. அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபாவுக்கு வந்தவங்க பார்க்குறாங்க, புதுசாக இருக்குது, நல்லாவும் இருக்கணுன்னே அதில் மேலே ஏறி குத்துபா செய்கிறாங்க. குத்துபா ஓதிக்கிட்டே இருக்கும்போது அழுகை சத்தம் கேட்குது, அழுகை சத்தம் பார்க்குறாங்க. அழுகிற குழந்தை அழுகை சத்தம் மாதிரி கேட்கு, எந்த குழந்தையுமே இல்லையே, இவ்வளவு அழுகை சத்தம் கேட்குதுன்னு சொல்லி தொழுகை முடிஞ்ச உடனேயும் அங்கே நேராக போகிறாங்க. அழுகை சத்தம் வரக்கூடிய அந்த இடத்துக்கு போனால் ஒரு கட்டை பேரிச்சங்கட்டை அழுதுகிட்டு, பேரிச்ச மரத்துடைய கட்டை இருக்கு பாருங்க, அது அழுதுகிட்டு இருக்கு. அப்போ அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டையை தட்டி கொடுக்குறாங்க. ஏன் அழுகிறாங்க அப்படின்னு, அது பேசக்கூடிய தன்மையை, அந்த கட்டைக்கு பேசக்கூடிய தன்மையை அல்லாஹ் தருகின்றான். அந்த கட்டை சொல்லுகின்றது, யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு நாட்களாக என் மீது உட்கார்ந்து நீங்கள் குத்துபா ஓதினீர்கள், குத்துபாவுடைய பிரசங்கம் செய்தீர்கள், ஆனால் இன்று புதிதாக ஒரு அமைப்பாக ஒரு கட்டை வந்தபோது என்னை இங்கே ஓரத்தில் வைத்துவிட்டு அதிலே நீங்கள் ஏறி நீங்கள் குத்துபா ஓதினீர்கள். ஆகவே இவ்வளவு நாட்களாக என் மீது ஓதிய நான் பிரியப்பட்டேன், இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே, அதை நினைத்து நான் அழுகின்றேன் என்பதாக அந்த கட்டை இருக்கின்றது. அந்த கட்டை சொல்லுகின்றது, கல் பேசியது, கட்டை பேசியது, மரம் பேசியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மதீனா நகரத்திலே ஒரு விவரம் தெரியாத ஒரு காட்டரவி இஸ்லாம் ஆகவில்லை, நபியை பற்றி கேட்கின்றார், புரிகின்றார், வருகின்றார். நபிகள் பெருமானார் அவரிடத்தில் யார் வந்து சொல்லுகின்றார், நீங்கள் நபி என்று நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதோ மரம் தெரிகின்றதே, பேரிச்சம்பழம் மரம், அது இங்கே வரணும், இங்கே வந்துருச்சுன்னா உங்களை நபி என்று நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே சென்று அந்த மரத்துக்கு பக்கத்திலே சென்று, அல்லாஹுடைய நபி உங்களை அழைக்கின்றார்கள், அழைக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய நபி உங்களை அழைக்கின்றார்கள், நீ வா என்பதாக சொன்னபோது அந்த மரம் அப்படியே வந்தது. நபியுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த மரம் வருகின்றது.
இவர் என்ன செய்கின்றார், மறுபடி எந்த இடத்துல அந்த மரம் இருந்ததோ அந்த இடத்துல இந்த மரம் போய் சேரவன். அதே போல என்ன செய்கின்றது, நபி சொல்லுகின்றார்கள், உத்தரவிடுகின்றார்கள், மரமே எந்த இடத்துல இருந்தாயோ அங்கு போய் சேர் என்பதாக. அது நேராக அங்கு போய் சேர்கின்றது. அவர் பார்க்கின்றார், அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து கலிமாவை சொல்லி ஈமான் கொள்கின்றார். அதை இமாம் பூஸ்ரி இமாம் அவர்கள் புர்தா ஷரீஃபிலே சொல்லும்போது, ஜஅத்லி தஅவதிஹில் அஸ்ஜார் சாஜிதத்தன் தம்சி இலைஹி அலா சாகிம் பிலா கதமி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மரம் நபியுடைய சொல்லை கேட்டு உடனே அங்கெங்குமாக அசைந்தது, வேரை பிடுங்கி நேராக நபி இடத்திலே வந்தது. அது சஜதா செய்வது போல் வந்தது. திருப்பி போக சொன்னார்கள், நேராக அது போயது என்பதாக இமாம் ஷரஃபுதீன் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னும் சொல்வார்கள், சாத்தி சஜரு நதக்கல் ஹஜரு ஷக்கல் கமர் பி இஷாரத்திஹின்னு சொல்றாங்க. நபியுடைய சொல்லை கேட்டு கல் கூட பேசியது. சந்திரன் அவர்களுடைய விரல் காட்டி ஆள்காட்டி விரலிலால் செய்கினை செய்தார்கள், சந்திரன் இரண்டாக பிளந்தது என்பதை சதி சஜரு நதக்கல் ஹஜரு ஷக்கல் கமரு பி இஷாரத்திஹி அப்படின்னு சொல்லி அவங்க பாடுறாங்க. அந்த அளவிற்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அத்தாட்சிகளும் இருக்கின்றது, அவர்களுடைய பெயரை சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே தான் அந்த பேரிச்சம்பர கட்டையிட்ட சொன்னாங்க, உனக்கு 2 சாய்ஸ் தரேன். ஒன்று, இந்த உலகத்திலேயே இருந்து மரமாக ஆகி இங்குள்ள மக்களுக்கு அதன் மூலமாக பிரயோஜனம் தருகின்றாயா, பேரித்தம்பரமாக ஆகி பேரித்தம்பனி கனிகளை இங்குள்ள மக்களுக்கு சாப்பிடுவதற்கு நீ வழங்குகின்றாயா, அல்லது சுவர்க்கத்திலே மரமாக ஆகி சுவர்க்கத்துடைய அந்த சுவர்க்கவாசிகளுக்கு கனி கொடுக்க விரும்புகின்றாயா? 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க எதனாலும் செஞ்சுக்கிடலாம், உங்க பிரியம்னு சொல்லி. அப்போ அந்த பேரிச்சங்கட்டை சொல்லுது, ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களும் சாப்பிடுவார்கள், கெட்டவர்களும் சாப்பிடுவார்கள் என்னை, நான் அதை விரும்பவில்லை, நல்லடியார்கள் சுவர்க்கவாசிகள் சாப்பிடுவதை நான் விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லி என்னை சுவர்க்கத்திலே முளைக்க செய்யுங்கள் என்பதாக சொன்னபோது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவி, அந்த மஸ்ஜிது நபவிக்கு உள்ளேயே குழி தோண்டி அந்த பேரித்தம்பரம் அந்த கட்டையை உள்ளே வைத்து அதற்கு மேலே ஒரு தூண் எழுப்பியிருக்கின்றார்கள். அந்த தூண் தான் உஸ்துவானா அண்ணானா என்று சொல்லப்படுகின்றன. இன்றும் கூட அந்த உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த தூணை பார்க்கலாம். அந்த அளவிற்கு மதீனா நகரம் இருக்கின்றதே அவ்வளவு சிறப்புக்குரியது. அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது நம்முடைய ஈமான் இருக்கின்றதே, அந்த ஈமான் ஒளி பெறும். அந்த ஈமானின் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இன்னைக்கு மக்காவில் கூட நம்ம பார்த்தோம்னா ஒரே சலசலப்பாக இருக்கும், ஒரே பேச்சுவார்த்தை அதுதான் இருக்கும். ஆனால் மதீனா நகரத்துக்கு போயிட்டோம்னா அந்த மதீனா நகரத்துடைய பட்டணம் அமைதியாக இருக்கும். அமைதினால் அமைதி, அவ்வளவு அமைதியாக இருக்கும். மஸ்ஜித் நபவிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா எந்த பேச்சுமே இருக்காது. இருமல் சத்தம், அந்த மாதிரி சத்தங்கள் தான் இருக்கு, சலவாத்து சத்தம் தான் இருக்கு, எந்த பேச்சு சத்தமுமே இருக்காது, ரொம்ப அமைதியாக இருக்கும். அதற்கு காரணம் என்ன என்பதை நமக்கு குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும்போது, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மதீனா நகரத்தில் அந்த பட்டணத்தில் சஹாபாக்களோடு இருக்கும்போது பனி தமீம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் அவங்க என்ன செய்கிறாங்க, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாங்க. அவங்க பெரிய ஒரு செல்வாக்கான அந்த கூட்டம், வியாபாரத்தில் கொடிகட்டி பிறந்தவங்க, பனு தமீம் என்று சொல்லக்கூடியவங்க. இப்போ அதில் யாராவது ஒரு தூரம் அமீரா எடுக்கணும், அமீர் இல்லாமலே வியாபாரத்துக்கு போகிறாங்க வைக்கிறாங்க. அதனால ஒரு அமீர் இருந்தார்னா அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்கன்னு சொல்லி ஒரு அமீரை ஏற்படுத்தணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இப்னு ஹாஃபிஸ் ரலியல்லாஹு அவங்கள அமீரா தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
உடனே உமர் பின் கத்தாப் என்ன சொல்றாங்கன்னா, உடனே இப்னு மஅத்தப் என்று சொல்லக்கூடிய இப்னு மஅப்தத் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் அதிகமாயிருது. சத்தம் போடுறோம், அவரைத்தான் எடுக்கணும், இல்ல இவரைத்தான் எடுக்கணும், இல்ல அவரைத்தான் எடுக்கணும் என்று அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் சஹாபாக்கள் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசிடுறாங்க. உடனே ஜிப்ரீல் அங்கிருந்து வந்துடுறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாபு ஜிப்ரீல் வழியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாங்க. வரும்போது குர்ஆனுடைய ஆயத்தை கொடுக்கறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபு அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி ஸல்லல்லாஹு நபியி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பாலிக்கின் நிபாலின் அன் தஹ்பத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன். அந்த ஆயத்தை கொண்டாந்து கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்கறாங்கன்னு சொன்னா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, சஹாபாக்கள்லாம் ஈமான் கொண்டவங்க, ஈமான் கொண்ட விசுவாசிகளை சஹாபாக்களே, லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும், உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள். ஃபௌகன் நபி ஸல்லல்லாஹு ஃபௌகன் நபியி, நபியுடைய சத்தத்தை விட நீங்கள் உயர்த்தி சத்தம் போடாதீர்கள். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பாலிக்கும் பாலா, நீங்கள் இன்னொருவரிடத்தில் எப்படி பேசுகின்றீர்களோ, சத்தம் போட்டு பேசுகின்றீர்களோ, அதுபோல நபியுடைய சபையில சத்தம் போட்டு பேசாதீங்க. அப்படி நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் அன் தஹ்பத அமாலுக்கும், நீங்கள் செய்த அமல் இருக்கின்றதே அது பூரா அழிஞ்சு போயிடும். வான்தும் லா தஷ்உரூன், நீங்க அதை நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நம்ம இப்படிலாம் அமல் செய்தோமே, ஆனா நம்முடைய அமலை காணவில்லையே என்று நீங்கள் எண்ணுவீர்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், நீங்க செய்த அமல்களை எல்லாம் அழித்து விடுவான். நீங்கள் மௌனம் காக்க வேண்டும். நபியுடைய சபைக்கு வந்து விட்டால் மௌனம் காக்க வேண்டும் என்பதாக சொன்னபோது, தாபித்துல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி 2-3 நாளா பள்ளியாசலுக்கு மஸ்ஜித் நபவிக்கு வரல. அப்போ நபி பார்க்குறாங்க, அந்த சாபித்து பின் கைஸ் வரலையே, அவங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வீட்டிலே தொழுதுக்கிடுறாரு, எல்லாம் செஞ்சுக்கிடுறாரு, அவரை கூட்டு வாங்கங்கிறாங்க. கூட்டு வரப்படுது. ஏன் வீட்டில் தொழுதுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை யா ரசூலுல்லாஹ், என்னுடைய அந்த சத்தமே கடினமான சத்தம், சும்மா லேசா பேசினாலுமே கடினமா இருக்கும். கரெக்ட் குரல், என் குரல் ஒரு இருக்கு கரெக்ட் முறையான குரல், இங்க வந்து நான் பேசும்போது சத்தம் அதிகமாயிருச்சுன்னு சொன்னா என்னுடைய அமல் பூரா அழிஞ்சிருமே, அதனால நான் பயப்படுறேன்னு சொல்லி. உங்களுக்கு அது இல்லை, நீங்க ஏற்கனவே இப்படிப்பட்ட லேச பேசினாலும் சத்தம் மாறும், உங்களுக்கு அப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அது காரணமாகத்தான் இன்னைக்கு மதீனா நகரத்தில் பூரா எங்க பார்த்தாலும் அமைதி தென்படுவதற்கு காரணமே சஹாபாக்களுக்கு இறக்கப்பட்ட அந்த ஆயத். இந்த ஆயத்தின் காரணமாக மஸ்ஜித் நபவி எடுத்துக்கிட்டாலும் சரி, மதீனா நகரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்கு போனாலும் அந்த சத்தம் என்பது எங்குமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த மதீனா நகரம், அதன் பட்டணம், அது சுற்று வட்டாரங்கள் பூரா எப்போதும் அமைதியா இருக்கின்றது. ஒரு தடவை ஒரு பெரிய அரசர், எப்படிப்பட்ட அரசர் என்று சொன்னா, சுமாமா என்று சொல்லக்கூடிய அரசர், சஹாபாக்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் சொல்லுவாரு, இஸ்லாம் என்ற அந்த சொல் என்னுடைய காதில் விழக்கூடாது, நான் வெறுக்கின்றேன் என்பதாக சொல்லுவார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்ப்பது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது அப்படி சொல்லுவார். மதீனா நகரம் இருக்கின்றதே, உலகத்திலேயே நான் வெறுத்த ஒரு ஊர் இருக்கும் என்று சொன்னால் அது மதீனா நகரம் தான் சொல்வார். சஹாபாக்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்திருந்தார். பலவிதமான சஹாபாக்களுடைய பொருள்களை என்ன செஞ்சார், நாசமாக்கினார். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்க, அவரை எங்கேயாவது பார்த்தியெல்லாம் பிடிச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு விஷயமா சஹாபாக்கள் போய்கிட்டு இருக்கும்போது, அவர் போய்கிட்டு இருக்காரு, அரசர் சுமாமா நாட்டுடைய அந்த அரசர் போய்கிட்டு இருக்கார். போய்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. பிடிச்சிட்டு வந்தனமே மதீனா நகரத்துடைய மஸ்ஜித் நபவியிலே அவர் கட்டப்படுகின்றார்.
அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து விட்டு சொன்னார்கள், மா இந்தக்கு யா சுமாமா, சுமாமாவே எவ்வளவு அழுச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தாய், எவ்வளவு பேச்சு, எவ்வளவு சஹாபாக்களுடைய சொத்துக்களை நீ அழித்துக் கொண்டிருந்தாய், எத்தனை சஹாபாக்களுக்கு நீ காயத்தை ஏற்படுத்தினாய், இப்போ உன்னுடைய நிலைமையை பார், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீ வந்து விட்டாய். அப்படி சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, அந்த சுமாமா நாட்டுடைய அரசர், யமாமா நாட்டுடைய அரசர் சுமாமா, அந்த யமாமா நாட்டுடைய அரசர் சுமாமா சொல்லுவாரு, என்ன நீங்க கொன்னாலும் சரி, என்னை நீங்கள் தூக்கில் போட்டாலும் சரி, அதற்கு நான் லாயக்கான ஆளுதான். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு நான் அநியாயம் செய்திருக்கின்றேன். இன் தக்கத்துலு தாத்தையோமா, நீங்கள் என்னை என்ன செய்தாலும் சரி, நான் அதுக்கு தகுதியான ஆள் தான். அந்த அளவுக்கு நான் மோசக்காரனா இருந்துட்டேன். இரண்டாவது சொல்லுவாரு, என்னுடைய அரசாட்சிகளில் தங்கங்கள் வைரங்கள்லாம் இருக்கு, அதை பூரா எடுத்துக்கோங்க, நீங்க என்னுடைய அரசாட்சியை கூட எடுத்துக்கோங்க, என்ன விட்டுருங்க சொல்றாரு. மூணாவது என்ன சொல்றாரு, வான் தக்ஃபிர்லி ஷுக்ரன் ஃபில் ஹயாத், என்னை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் காலம் பூராவுக்கு உங்களுக்கு நன்றி உள்ளவனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிடுறாங்க. சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அவர் மற்ற இஷாப் மற்ற இதழுக்கு போகும்போது அவரை அவுத்து விட்டு பக்கத்திலே போங்க, சாப்பிட வேண்டாம், என்னென்ன நேரத்துக்கு சாப்பிடணுமோ அத்தனை சாப்பாடும் கொடுங்க, டீ கேட்டாருனாலும் கொடுங்க, என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருங்கண்ணா. அதுபோல் அவர் மற்ற நேரத்தில் கட்டி போடப்படுவார், சாப்பிட்ற நேரத்தில் மற்ற வெளியில் போகிற நேரத்தில் அவர் அவுத்து விடப்படுவார், சஹாபாக்கள் கூட போய் அதை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கார். மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மா இந்தக்க யா சுமாமா, இப்போ உன்னுடைய நிலைமை என்ன யா சுமாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, 3ல் 2 விட்டுட்டார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன செஞ்சாலும் அதற்கு நான் தகுதியானவன் தான், என்னை வெட்டினாலும் சரி, தூக்கில் போட்டாலும் சரி, கொலை செஞ்சாலும் சரி, தகுதியானவன் தான். நீங்கள் என்னை மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் காலத்துக்கு உங்களுக்கு நான் நன்றியோடு நடந்து கொள்வேன்னு சொல்கிறார். அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. மறுநாள் 3ஆவது நாள் வருது. 3ஆவது நாள் கட்டி போட்ட சொல்றாங்க, இந்த யா சுமாமா, உன்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க, அன் தக்ஃபிர்லி ஷுக்ரன் ஃபில் ஹயாத்தி, என்னை மன்னித்து விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் காலத்திற்கு நான் உங்களுக்கு நன்றியோடு நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அவுத்து விடுங்க அப்படின்னு. மஸ்ஜித் நபவியில தூணில கட்டப்பட்டிருக்காரு, அவரை அவுத்து விட சொல்றாங்க. சஹாபி போய் அவுத்து விடுகின்றார். உடனே என்ன செய்கின்றார், வேகமாக ஓடிவிட்டார் மஸ்ஜித் நபவியில. ஓடி சிறிது நேரத்திலே சஹாபாக்கள்லாம் பார்க்கிறாங்க, என்ன ஓடிட்டார் யா ரசூலுல்லாஹ், வருவார், அமைதியார். அவர் உள்ளத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை போட்டான், நீங்க கவலைப்பட வேண்டாம், வேற எங்கேயும் ஓடலை, இங்கே தான் இருக்கிறாரு, நீங்க ஓடிடுவாருன்னு கவலைப்படக்கூடாது. அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான். ஹிதாயத் என்ற ஒளியை அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான், வருவார். அதான் ஈரமா வர்றார், தெசு பூரா நனைஞ்சவரா வர்றார். அவர் ஒரு பக்கத்தில் அந்த குளத்தில் குளிச்சுட்டு, கிணத்துல குளிச்சுட்டு, அப்படியே இந்த ஒலி செஞ்சு அப்படியே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈரத்தோட வந்து முசாபா செய்து, யா ரசூலுல்லாஹ், என்னையும் உங்களுடைய தோழனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஷஹத லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், ஈமான் கொண்டு விட்டேன், என்னையும் உங்களுடைய தோழர்களாக ஒருவராக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக அந்த யமாமா நாட்டுடைய அரசர் சுமாமா சொல்லுகின்றார். சுமாமா சொன்னார் கடைசியிலே, யா ரசூலுல்லாஹ், அஹப்பல் பிலாத இலைக்கல் மதீனா, இந்த மதீனமா நகர என்ற பட்டணம் ஊர்களிலே எனக்கு வெறுக்கத்தக்க ஊராக இருந்தது. ஆனால் இப்போது சொல்கின்றேன், ஊர்களிலேயே எனக்கு பிரியமான ஊர், மஹப்பத்தான ஊர், மகிழ்ச்சியான ஊர் இந்த மதீனமா நகரத்துடைய பட்டணம், இந்த மதீனமா நகரம் தான். உங்களுடைய உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முகங்களை விட
உங்களுடைய முகம் இருக்கின்றது பிரகாசம் உள்ளது, சங்கை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நான் ஒரு காலத்திலே உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு வெறுக்கத்தக்க முகம் என்பதாக சொன்னேன். ஆனால் இன்று சொல்லுகின்றேன், எனக்கு பிரியமான முகம் உங்களுடைய முகம்தான். ஒரு காலத்திலே சொன்னேன், இஸ்லாத்தை, இஸ்லாமிய மக்களை வெறுக்கக்கூடியவனாக இருந்தேன். இஸ்லாம் என்றாலே என்னுடைய வாயிலே அது ஒரு அசிங்கமான வார்த்தை என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது சொல்கின்றேன், தூய்மையான மார்க்கம், முஹப்பத்தான மார்க்கம், பிரியமான மார்க்கம் அந்த இஸ்லாம் தான் என்பதை நான் இப்போது சொல்லுகின்றேன் என்பதாக அந்த சுமாமா சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவிற்கு அந்த மதீனா நகரம் பட்டினம் இருக்கின்றதே, அந்த பட்டினமும் அந்நிலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த வாழ்க்கை, சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை இருக்கின்றது. அந்த அளவிற்கு அந்த எதிரிகளாக இருந்தாலும் கூட ஒரு முஹப்பத்தை, ஒரு பிரியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்தது என்பதைத்தான் இந்த வரலாறுகளின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றன. ஆக அந்த மதீனா நகரத்திலே பார்க்கக்கூடிய இடத்தையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் நமக்கு ஈமானை அதிகப்படுத்தும். அதனால் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் எங்கெங்கெல்லாம் மதீனா நகரத்தில் சிறப்புக்குரிய இடங்கள் இருக்குன்னு அங்கெல்லாம் போகணும். அதே போல் மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய சிறப்புக்குரிய இடத்திலெல்லாம் போகணும். இந்த அளவுக்குன்னு சொன்னால் 2004 ஹஜ்ஜுக்கு போகும்போது நாங்கள்லாம் போகும்போது 3 விதமான கேட்டரி கொடுத்தாங்க. 74,000 ரூபா, 78,000 ரூபா, 82,000 ரூபா, 3 விதமாக. அப்போ நாங்கள் நடுத்தரமாக, எப்போதுமே நபி அவர்கள் நடுத்தரத்தை விரும்புவாங்கன்னு சொல்லி 78,000 போட்டோம். நம்ம நரிமேடுடைய இமாம் சதகத்துல்லா அவங்களும், நம்முடைய கோரிப்பாளத்தில் இருக்கக்கூடிய தாஜ் டிம்பர் டீப்போ சுலைமான் பாய் அவங்களும், நானும் 3 பேருக்கும் ஒரே குழுக்களில் ஒரே ரூமில் வந்துருச்சு. ஆனால் நாங்கள் சுலைமான் பாய் எங்கள் கூட வரல. மற்ற இடங்களுக்கெல்லாம் நானும் சதகத்துல்லா திருத்தோம் நரிமேட்டில் இருந்தாங்க. சவுர் குகை இருக்கு பாருங்க, அந்த சவுர் குகை உள்ளே போய் அங்கே யாசின் ஓதி துவா செஞ்சு அன்னையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களாம் எந்த சவுர் குகையில் இருந்தாங்களோ அந்த சவுர் குகைக்கு குனிஞ்ச மாதிரியா போய் அந்த திண்டு, படுக்கக்கூடிய திண்டு ஒன்று இருக்குது, 2 அடிக்கு 6 அடி கல்லே வச்சுருக்காங்க, அதில் உட்காந்து யாசின் ஓதி துவா செய்யும். அதே மாதிரியா சவுர் குகையை போல் ஹீரா குகைக்கு போனோம். ஹீரா குகையிலே அதிபர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடத்துல இருந்து காபத்துல்லாவை பார்த்து வணங்கி கொண்டிருந்தாங்களோ அந்த உள்ள கயிறை போட்டு இறக்குவாங்க. கயிறை போட்டு இறக்கி உள்ளே உட்காந்துட்டு மறுபடியும் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறணும். ஆனால் இன்று அந்த சவுர் குகைக்கும் போக முடியாது, ஹீரா குகைக்கும் போக முடியாது. பக்கத்தில் கீழே அடிவாரத்திலிருந்து துவா செஞ்சுட்டு அப்படியே அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அதே மாதிரி உஹது மலை, இந்த உஹது மலையை பற்றி அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, இந்த உஹது மலை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைகளில் ஒன்று என்பதாக அன்னிலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உஹது மலையை பார்த்து அந்த அளவுக்கு சொன்னாங்க, சொர்க்கத்துடைய மலை இந்த உஹது மலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த உஹது மலைக்கு மேலேயும் போகிறோம். உஹது மலை மேலே போய் அங்கே யாசின்கள்லாம் ஓதி ஹம்சா ரலியல்லாஹ் இவங்களெல்லாம் பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்காங்க. அங்கெல்லாம் ஜியாரத்துக்கு போனோம். ஆனால் இப்போ போக முடியுமானா போக முடியாது. கீழே ஜியாரத்து முடிச்சிடலாம், கீழே மலையை பார்த்து துவா ஓதிட்டு வந்துடணும். இப்போ அந்த 3 இடத்துக்கு போனேன். இந்த 3 இடத்துல இருந்தும் கல் எடுத்துகிட்டு வந்தேன். சவுர் குகையில் உள்ள கல், ஹீரா குகையில் உள்ள கல், உஹது மலையுடைய கல் 2004 எடுத்துகிட்டு வந்தேன். இன்றும் கூட அது அப்படியே என் இடத்துல இருக்குது. அன்னையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய மணலுக்கும் அதோடைய சுற்றுப்புற இதுக்கும் சிறப்பை பற்றி சொன்னதை போல உஹது மலை சொர்க்கத்துடைய மலை என்பதாக சொன்னதை போல இன்றும் கூட என்னிடத்தில் அது பத்திரமாக இருக்கிறது என்பதைத்தான் அவங்களிடத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அளவிற்கு கொஞ்சம் நமக்கு தெம்பு இருக்கும் போதே மக்கமா நகரம் மதீனா நகரத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் இத்தனை இடங்கள் இருக்கின்றது. அத்தனை இடங்களையும் பார்ப்பதற்கு நமக்கு வசதியாக இருக்கு. கொஞ்சம் வயசான காலத்தில் போகும்போது அவர்களெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் தெம்பு இருக்கும்போதே
அந்த மதீனா நகரத்துடைய சிறப்புகளை எல்லாம் நாம் பெறுவதற்கு நமக்கு அது வாய்ப்பாக அமையும் என்பதற்காகத்தான் நமக்கு சொல்றாங்க. அடுத்து அகில் யுத்தம் மதீனா நகரத்தில் வந்துச்சு. அகில் யுத்தம் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பூரா கூட்டு கேட்குறாங்க என்ன செய்யலாம் சரி. இப்போ மூத்த சஹாபி சல்மானுல் ஃபாரிசி மக்காவை சுற்றி நம்ம மதீனாவை சுற்றி நம்ம பள்ளம் தோண்டிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ மதீனா நகரத்தை சுற்றி பள்ளம் தோண்டுறாங்க. பள்ளம் தோண்டும் போது ஒரு இடத்துல ஒரு பெரிய பாறை உள்ள பள்ளம் தோண்டாத அளவிற்கு பாறை பொறுக்கிடுது. எத்தனையோ சஹாபாக்கள் அந்த பாறையை உடைக்கிறாங்க சம்மட்டி வச்சு, உடபடலை. உடனே நபிகள் பெருமானார் அவரிடத்துல சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் அந்த பாறை உடைபட மாட்டேங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து வேகமாக வர்றாங்க, சம்மட்டியை வாங்குறாங்க, அல்லாஹு அக்பர் சொல்லி ஓங்கி அடிக்கிறாங்க, சுக்குநராக போயிருக்கு. அப்போ அவங்க தூக்கும் போது அவங்க வயிற்றில் கல்லை கட்டியிருக்காங்க. அந்த கல் கட்டினது ஜாபிர் அலி எல்லாம் பார்த்துடுறாங்க. நபி பசியோடு இருக்கா அவளுக்கு, அதனாலதான் வயிற்றில் கல்லை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போனாங்க. ஒரு சின்ன ஆடு இருந்துச்சு, அந்த ஆட்டை பிஸ்மி சொல்லி அறுத்து அது குழம்பு வைங்கன்னு சொல்லி கொஞ்சம் மாவு பூரா பிசைஞ்சு ரொட்டி சுட்டு நீங்கள் வச்சுருங்க, ஒரு 4 பேரை நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் சொல்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ் பசியாக இருக்கிறீ உங்களுக்கு தெரியுது, அதனால் நீங்கள் அபூபக்கர் சித்திக், உமர் பின் கத்தாப், உஸ்மான் பின் அஃபான் இப்படி பெரிய பெரிய சஹாபாக்கு ஒரு 5-6 பேர் மட்டும் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த கூட்டத்துக்கே சொல்லிட்டாங்க, என்னுடைய தோழர்களே, என்னுடைய சஹாபாக்களே, ஜாஃபர் ரலியல்லாஹு அவருடைய இல்லத்தில் இன்று விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்க 1400 பேரும் ஜாஃபர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் 1400 பேர் இருந்தாங்க. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலையும் 1400 பேர். அதே சஹாபாக்கள் 1400 பேர் இங்க மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ் செய்ய வரும்போது இடையிலே தடுக்கப்படுகின்றார்கள். தடுக்கப்பட்ட போது 2-3 நாட்களாக அந்த உடன்படிக்கை ஏற்படவில்லை, சரியாக ஏற்படவில்லை. வந்திருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாம் காலியாக விடுகின்றன, தாகம் எடுக்கின்றது, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. அப்போது சஹாபாக்கள்லாம் முறையிட்ட போது அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியுடைய தண்ணியை வாங்கி தன்னுடைய கையில் ஊற்றுறாங்க. அந்த 5 விரலிலிருந்து பம்பு செட்டில் தண்ணி பண்ணது மாதிரியா போய் 1400 பேர்களும் அந்த தண்ணீரை குடித்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கும் குடிக்க கொடுத்தார்கள். மேற்கொண்டு வாட்டர் கேன்லையும் தண்ணி எடுத்துக்கிட்டாங்க என்று சொல்லி நமக்கு வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றன. அந்த அடிப்படையிலே இந்த தபூக் அந்த அகில் யுத்தத்தில் சஹாபாக்களை 1400 பேரையும் கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரலியல்லாஹு அந்த வீட்டில் திறனையில் உட்காந்து சால்னா சட்டியும் இங்கே கொண்டு வாங்க, ரொட்டி தட்டையும் மொத்தமாக இங்கே கொண்டு வந்துடுங்க, நான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிஸ்மில்லா சொல்லி ஒவ்வொரு சஹாபிக்கு 2 ரொட்டி, ஒரு துண்டு கறியோட சால்னா அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கா. 2 ரொட்டி கறியோடு சேர்ந்து சால்னா ஊற்றிக்கிட்டே இருக்கா, போய்கிட்டே இருக்கு. 5-6 பேர் சாப்பிடக்கூடியது 1400 பேருக்கு என்ன செய்யறாங்க, அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரை 1400 பேர் சாப்பிட்டது போக ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு 4 பேருக்கு சாப்பிடுவதற்காண்டி ரொட்டி சுட்டு வைத்தார்களே அந்த அளவுக்கு அதே பாத்திரத்தில் இருந்தது என்பதை நமக்கு வரலாற்றிலே சொல்லி காட்டுகின்றார்கள். வஷத்த மின் சாபின் அஹ்சாஹு வதவா தத்தல் ஹிஜாரத்திக ஷஹமத்ரஃபுல் அதமி என்பதாக மூஸ்லிமான் சொல்றாங்க. சிறப்புக்குரிய அந்த வயிற்றிலே அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியின் காரணமாக கல்லை கட்டியிருந்தார்கள் என்று மூஸ்லிமான் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவுக்கு அந்த மதீனா நகரத்துடைய இடங்களும் மதீனா நகரத்துடைய மஸ்ஜித் நபவியும் எந்த அளவிற்கு மக்களுக்கு சிறப்புக்குரியதாக இருந்தது என்பதை நாம் சொல்ல முடியாத அந்த அளவுக்கு நீண்டு கொண்டே போய்கொண்டிருக்கின்றன.
ஒரு சஹாபி அங்கிருந்து வர்றாங்க, மஸ்ஜித் நபியில் அண்ணலம் பெருமானாரோடு உட்கார்ந்து இருக்கும்போது சொல்றாங்க, சொர்க்கத்துடைய மனிதரை நீங்கள் உலகத்திலே பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு கால குன்னா ஜுலூசன் மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம். ஃபகால யத்லுல் ஆன அலைக்கும் ரஜுலு மின் அஹ்லில் ஜன்னா, ஒரு மனிதர் வருகின்றார், ஒலி செய்துவிட்டு தண்ணி சொட்ட சொட்ட உள்ளே வருகின்றார். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து, அவரை பார்த்து, சொர்க்கவாசியை பார்க்க வேண்டி யாராவது விரும்புகின்றீர்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ், பார்க்க விரும்புகின்றோம். அதோ அவருக்கு அவர்தான், அவரை பார்க்குறாங்க. திருப்பி மறுநாளும் அதே இஷ்ராக்குடைய நேரத்தில் 7 மணிக்கு சஹாபாக்கள்லாம் ஒன்றா கூடியிருக்கும், சுபு தொலையை கூடி முடிச்சுட்டு கூடியிருக்கும் போது அவரே வருகின்றார். சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா? அந்த அவரை பாருங்க. மறுநாளும் அவர் தான். 3வது நாளும் அவரை சொல்லும்போது அவர் தான் வர்றார். ஒரு சஹாபி, அப்துல்லா சஹாபி, அவர் என்ன செய்கிறாரு? இபாதத்து செய்கிறாரு. அதுபோல நம்மளும் செய்து சொர்க்கத்தை இந்த உலகத்திலே வாங்கி விடுவோம். நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கி விடுவோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அவர்கிட்ட போய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க கூட நான் தங்கிக்கிடுறேன்னு சொல்லி தாராளமாக தங்க. பார்த்தா இஷா தொழுதுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தஸ்பீஹ் ஓதிட்டு தூங்கிடுறாங்க. தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எந்திரிக்கிறாங்க. தஹஜ்ஜத் தொழுதுட்டு அப்படியே சுபு தொழுதுட்டு அப்படியே இஷ்ராக் தொழுதுட்டு அப்படியே வேலைக்கு போயிடுறது. மதியம் லொஹர் தொழுகிறது, அசர் தொழுகிறது, மாரிப் தொழுகிறது, இப்படி தான் இருக்கு. அதிகமான இபாதத்து இல்லை அவற்றை. ஆனால் இந்த சின்ன சஹாபி அப்துல்லா சஹாபியாவது ஏகப்பட்ட ரக்காயத்துக்கள் விடிய 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 தொழுதுகிட்டு இருக்காங்க. அதிகமாக தான தர்மம் செய்கிறாங்க. ஆனால் இவற்றை கடமையான தொழுகை தொழுகிறாரு, ஒரு சில சுன்னத்துக்கள் தானே தொழுகிறாரு. இவரை எப்படி நபிகள் பெருமானார் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லியிருப்பாங்க? சொர்க்கத்திலே பார்க்க வேண்டுமா சுவனவாசியை, இதோ இவர் என்று சொல்லியிருக்கிறார் சொன்னா அவர் ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்து கொண்டு இருக்கின்றான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன சுவனத்துக்குரிய என்ன செய்தியை நீங்கள் செய்தி அப்படின்னு சொல்லி. என்னிடத்தில் 2 தன்மைகள் இருக்கின்றன. அந்த 2 தன்மைகளுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் என்னை சுவனவாசியாக ஆக்கியிருக்கின்றான். அதை நபியின் மூலமாக நான் கேட்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி. அது என்ன சுப செய்தின்னு சொல்லும்போது, யாருக்காவது அல்லாஹு தஆலா பொருளாதார வசதியை கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து நான் பொறாமைப்பட மாட்டேன். பாருங்க, நம்ம கூட பிறந்தவர், நம்ம கூட வாழ்ந்தவர், பல மாடி கட்டடம் வச்சுருக்காரு, பல கடைகள் வச்சுருக்காரு, காரில் போகிறாரு, ஏசி ரூமில் இருக்கிறாரு. நாமும் தான் இருக்கேமே இப்படி. அவர் கூட தான் நம்மளும் படித்தோம், எல்லாம் செஞ்சோம். ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அவருக்கு பாருங்க, அப்படி போகிறார், இப்படி போகிறார், அதை செய்கிறார், இதை செய்கிறார். அந்த எண்ணம் என்னிடத்தில் இருக்காது. அல்லாஹ் யாருக்கு கொடுத்தானோ அந்த கொடுத்ததை, அந்த ரிசுக்கை கண்டு நான் ஏங்கியதும் இல்லை. அதே போல நமக்கும் அல்லாஹ் இப்படிப்பட்ட பொருளை தரவில்லையே என்று எண்ணியதும் கிடையாது. அதை பார்த்து பொறாமைப்படவும் கிடையாது. நமக்கு கிடைக்கணும் என்று எண்ணியதும் கிடையாது. இதுதான் நான் உலகத்திலே செய்த அந்த நன்மையான செயல் என்பதை அவர் சொன்னபோது அந்த அப்துல்லா என்ற சஹாபி, ஆம் நீங்கள் சொல்வது உண்மைதான் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த அடிப்படையில் வாழக்கூடிய நம்முடைய காலங்களிலே யாரை பற்றியும் பொறாமைப்படக்கூடாது. அப்படி பொறாமைப்படுவோம் என்று சொன்னால், நம்முடைய சகோதரனை பார்த்து பொறாமைப்படுகின்றோம் என்று சொன்னால், அந்த பொறாமைப்பட்ட பொருளும் அவருக்கு இல்லாமல் போயிடும். பொறாமை யார் படுகின்றாரோ அவரும் நஷ்டவாளியாக ஆகிவிடுகின்றார். அதான் சூறாவிலே, சின்ன சூறாவிலே, குலதரபில் ஃபலக் மின் ஷரி மா ஹலக் மின் ஷரி ராசிக்கின் இதா வகப் மின் ஷரி நஃபாதாதி ஃபில் உகத் மின் ஷரி ஹாசிதின் இதா ஹசத். ஹசத் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு ஹசத் இருக்கும் என்று சொன்னால், பொறாமை என்று சொல்லக்கூடிய ஹசத் இருக்கும் என்று சொன்னால்,
யாரை பொறாமைப்படுகின்றானோ, எந்த மனிதனை பொறாமைப்படுகின்றானோ அவரும் நஷ்டவாளியா ஆகிவிடுவார். பொறாமைப்பட்ட இந்த மனிதன் இருக்கின்றானே இவரும் நஷ்டவாளியா ஆகிவிடுவார், பொருளாதாரத்திலே மிக மிக பின்தங்கியவராக ஆகிவிடுவார் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே வந்திருக்கக்கூடிய நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களும் இந்த பொறாமையை விட்டு தவிழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே போல மதீனா நகரத்திற்கு நாம் செல்வோம் என்று சொன்னால் சிறப்புக்குரிய இடங்களை எப்படியாவது நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். பார்க்கும்போது நம்முடைய ஈமான் இருக்கின்றதே அதிகமாக உயர்வதற்கு அது தோதுவாக இருக்கும். அந்த அடிப்படையிலே உலகத்திலேயே சிறப்புக்குரியது மதீனா நகரம், அதனுடைய பட்டணம்தான் என்பதை சஹாபாக்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே உலகத்திலேயே சிறப்புக்குரியது சொர்க்கம் இங்குதான் இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்ட அந்த மதீனா நகரத்திற்கு சென்று அதனுடைய சிறப்புகளை எல்லாம் பெறுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வான என கேட்டுக்கொண்டு என்னுடைய பயானை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.